நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மொபைலில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க ஃபேஸ்புக்கை. இந்த ஃபேஸ்புக்கை உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் லேப்டாப்லேயும் பயன்படுத்தி பாருங்களேன். ஏன்னா ஃபேஸ்புக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜையே டோட்டலாக மாற்றிட்டாங்க. செம லுக்காக இருக்குது. அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்களை முடியும் தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். எதேச்சியாக என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். மொபைல் இல்லைங்க, என்னுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் பாருக்கு கீழே இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், என்னடா இது புதுசாக ஒரு மெசேஜ் வந்திருக்க, அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அடுத்த ஃபியூச்சர் எடிஷன், அதாவது ஃபேஸ்புக்கோட புதிய பேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மெசேஜை போட்டு அதில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். செம லுக்காக இருக்குது. என்னுடைய கம்ப்யூட்டருக்கு அப்படியே ஃபிக்ஸாக இருக்குது. அதாவது அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்காங்க. இது முழுமையான ரிலீஸுக்கு வரல, இது டெஸ்டிங் தான் நினைக்கிறேன். பேட்டா வெர்ஷனில் தான் இது ரன் ஆகிட்டு நினைக்கிறேன். ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் நைட் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா டார்க் மோட அறிமுகப்படுத்திட்டாங்க. அதாவது டெஸ்க்டாப்பில் டார்க் மோட அறிமுகப்படுத்திட்டாங்க. அது எப்படி எனேபிள் பண்ணுறது? சிம்பிள் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கோட டார்க் மோட், அதுவும் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? எப்படி அதை எனேபிள் பண்ண தெரிஞ்சுக்கணுமா? டான் இதாங்க ஃபேஸ்புக்கோட பேஜ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கா. இதாங்க புதிய ஃபேஸ்புக்கோட பேஜ். இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் போயிட்டு இந்த அவருக்கு பாருங்கள் இருக்கா, அக்கௌண்ட்டு தெரியுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்னுடைய பேர் வரும். அதுக்கு கீழே அப்படியே மெதுவாக வாங்க. ஸோ இந்த பாருங்கள் டார்க் மோட் வந்துருச்சா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் ஒரு டாங்கிள் இருக்கா, இந்த டாங்கில் அப்படி கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் டார்க் மோட் ஆகிடுச்சா. ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் லேப்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் மோடலை நீங்கள் மாற்றிக்கிடலாம். அதுவும் இரவு நேரத்தில். ஸோ ஃபேஸ்புக்கு கொண்டு வந்துருச்சு, நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தெரியப்படுத்தலை. சிம்பிளாக தான் ஒரு விஷயத்தை நான் வந்து தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக இது பரவாயில்ல அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.